வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் பராகுவே நாட்டின் அதிபர் திரு சாண்டியாகோ பெனாபாலசியுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இரு நாட்டு தலைவர்களும் ஐநா சீர்திருத்தங்கள், காலநிலை மாற்றம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுதல் உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச பிரச்சனைகள் குறித்து விரிவாக விவாதிப்பார்கள் என தெரிகிறது. மேலும் அவர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, துணை குடியரசுத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர், இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஆகியோரையும் சந்தித்து பேசுகிறார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று முதல் திறக்கப்படுகின்றன. அரசு சார்பில் மாணவ மாணவிகளுக்கு நோட் புக்குகள் மற்றும் புத்தகங்கள் வழங்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நேற்று மாணவ மாணவிகள் பள்ளிக்கூடம் செல்வதற்கு தேவையான பொருட்கள் வாங்க தங்கள் பெற்றோருடன் வீதிகளில் குவிந்தனர். இதனால் புதுவை நேரு வீதி, மிஷன் வீதி, காமராஜர் சாலை உள்ளிட்ட கடை வீதிகளில் வழக்கமான கூட்டத்தை விட நேற்று காலை முதல் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. தமிழ்நாட்டிலிருந்து 6 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்வு செய்ய வரும் 19ஆம் தேதி தேர்தல் நடக்கும் என தேர்தல் ஆணையம் அறிவித்ததை தொடர்ந்து தமிழகத்தில் மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. திமுக 3லும், மக்கள் நீதி மய்யம் ஒரு இடத்திலும் போட்டியிடும் என திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் ஏற்கனவே அறிவித்திருந்தார். இந்நிலையில் அதிமுக சார்பில் திரு இன்பதுரையும் திரு தனபாலும் மாநிலங்களவைக்கு போட்டியிடுவார்கள் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். வரும் ஜூன் 10ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் மீதான பரிசீலனை தொடங்குகிறது. போட்டி இருந்தால் இம்மாதம் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.